நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மதுரை மக்களவை உறுப்பினரும் எழுத்தாளருமான கா வெங்கடேசன் அவர்களுக்கு மலேசியாவிலிருந்து விருது கொடுத்துருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவின் தேசிய நில நிதி கூட்டுறவு சங்கத்தின் டான்ஸ்ரீ கேஆர் சோமா அப்படிங்கிறவங்களுடைய மொழி இலக்கிய அறவாரியத்தின் அனைத்துலக சிறந்த படைப்புக்கான நூலாக இவர் மதுரை மக்களவை உறுப்பினர் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய நாவல் தேர்வு செய்யப்பட்டிருக்குது. அது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரயுக நாயகன் வேல்பாரி அப்படிங்கிற நாவலுக்கு தான் அந்த விருதை வழங்கியிருக்காங்க. இவர் கா வெங்கடேசன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காவல் கோட்டம் அப்படிங்கிற நாவலுக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது சிறப்புக்குரியது. மேலும் பார்த்தீங்கன்னா இவருடைய வீரயுக நாயகன் வேல்பாரி விருது பார்த்தீங்கன்னா மலேசிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி புலத்தின் பாட நூலாக நாவல் இந்த நாவலை சேர்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய ஆய்வில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரதமர் மோடியின் தலைமையை 75% மக்கள் அங்கீகரித்திருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க. 20% பேர் அவருக்கு எதிராக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா 13 நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அது எந்த நாடுகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியா, பிரேசில் மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளாக இருக்குது. இதில் 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஒபரேடோர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட பிரதமர் ஸ்காட் மோரிசன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் அவர்களுடைய சிறப்பு அதிகாரமான வீட்டோ அதிகாரத்தை அமெரிக்க நாடாளுமன்றம் நிராகரிச்சிருக்குது. அது குறித்தாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் பாதுகாப்புத்துறை சம்பந்தமாக ஒரு மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கீழவையில் அதனுடைய பிரதிநிதிகளை கொண்டு அதை நிறைவேற்றிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் அமெரிக்க பாதுகாப்புக்கு எதிராக உள்ளதாக கூறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதை அந்த அவருடைய சிறப்பு அதிகாரமான வீட்டோவை பயன்படுத்தி அந்த மசோதாவை ரத்து செஞ்சார். ட்ரம்ப் அவர்கள் அதை ஏன் அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லி தான் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நிறுத்தி வச்சிருந்தாரு. இந்த சூழ்நிலையிலலாம் பார்த்தீங்கன்னா, பிரதிநிதிகள் சபை கூடி ட்ரம்பின் நடவடிக்கை நிராகரிச்சிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ட்ரம்பின் வீட்டோ அதிகாரம் மறுக்கப்பட்டது இதுவே முதல் முறை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, அந்த தீர்மானத்திற்கு சட்ட வடிவம் கிடைச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா, ஈரான் நாடு யுரேனியம் செறிவூட்டலை அதிகரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க. அது குறித்தாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம் செறிவூட்டலை 3.67% 20% அளவுக்கு அதிகரிக்க போவதாக அந்த அமைப்பினுடைய தலைவர் அலி அக்பர் சலேஹி அப்படிங்கிறவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான உத்தரவு ஈரான் அரசிடமிருந்து பெறப்பட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அணு ஆயுதம் உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதாக அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டிட்டு இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை ஐநா வீச்சிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, ஈரானுக்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே கடந்த 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் தங்களுடைய அணுசக்தி திட்டங்களை அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு இல்லை அப்படிங்கறத உறுதி செய்யணும் அப்படிங்கறத சொல்லி ஈரான் ஒப்புக்கொண்டது. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா, வல்லரசு நாடுகள் பொருளாதார தடையை ஈரான் மீது உள்ள பொருளாதார தடையை விளக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தியில் 3.67% மேல் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை விதிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக 2018ஆம் ஆண்டு அறிவிச்சிருந்தாங்க. இதனால மீண்டும் ஈரான் நாட்டின் மீது பொருளாதார தடைகளை நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா, அணுசக்தி ஒப்பந்தங்களை ஈரான் மீறிட்டு இருக்குது. தற்போது பார்த்தீங்கன்னா 20% அளவுக்கு யுரேனியத்தை செறிவூட்ட போவதாக சொல்லியிருக்காங்க.